Hi, Sridhar. Hi, Sean. So, Good afternoon. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வந்துருச்சு. நாடாளுமன்றம் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு பாராளுமன்றம்ங்கிறதே ஒரு பழைய பிரிட்டிஷ் பீரியட்ல வந்த சொல் நினைக்கிறேன். தவறான ஒரு இது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டே இருக்கு. ஓரளவுக்கு பிரிட்டிஷ்க்கு அது பொருத்தமா இருந்தது. ஏன்னா அவங்க பாறையே ஆளும் இதுவாதான் இருந்தாங்க. அவங்க பாராளும் குழுவாதான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அதுல ஒரு செய்தி இருக்கு பாருங்க. பாறையே ஆளும் ஒரு நிலைமையில இருந்த ஒரு நாடு இப்ப எங்க இருக்கு. அதனால இது வந்து யாருக்குமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறதான் இந்த அரசியல் தேர்தல் முடிவுகள்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல வர ரிசல்ட்ஸ் பெரிய அளவுல மாறலைன்னா அதுதான் நடக்கும். காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸே எதிர்பார்த்திருப்பாங்களான்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு விக்டரிய. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு 230 240 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு 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 வலுவான எதிர்கட்சியா இந்த முறை வந்து பார்லிமெண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிசல்ட்டை பத்தி ஒரு குயிக்கா உங்களுடைய பார்வை என்ன? ஓகே, ஸோ ஐ மீன் தேர்தலுடைய முடிவு ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவில் தான் இருந்துச்சு. அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் வந்தவொடனே கொஞ்சம் குழப்பமா இருந்தது. என்ன இப்படி ஒரு முடிவா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. ஆனா அந்த எக்ஸிட் போல்ஸ் தான் வந்து ஒரு விதிவிலக்கு. அதாவது விதிவிலக்கு இல்லாம எல்லா எக்ஸிட் போல்ஸுமே வந்து தவறா கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா இருக்கு. அது ஒரு விஷயத்துல ஒரு தெளிவு வந்திருக்கு அந்த விஷயத்துல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ பிஜேபி 237 தான் வந்திருக்காங்க. இப்போதைய நிலவரம் பாத்தீங்கன்னா 237 தான் பிஜேபி. அண்ட் டிடிபி அவங்க அது பேர் என்ன, டிடிபி பிஜேபி மற்றும் நிதிஷ்குமார் இவங்க 2 பேருடைய முக்கியமான ஆதரவை வச்சுதான் இவங்க இயங்கணும். அந்த ஒரு இது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல மோடி வந்து பொறுப்பேற்றுப்பாரா, 3ஆம் முறையா மோடி பொறுப்பேற்றுப்பாரா? ஏன்னா அவர் வந்து தனியா சிங்களா வரும் அப்படின்னு தான் அவர் இருந்து பழக்கப்பட்டவர். அவர் வந்து இப்போ ஒரு கூட்டணி கட்சிகளுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாவது, இல்ல அமித்ஷா வந்து அவருடைய ஸ்டைல்ல கூட்டணி கட்சிகளை உடைக்கிறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, அந்த மாதிரி அந்த இதுவுக்கு போவாங்களா? அதுக்கும் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது போவாங்களாங்கிறது கொஞ்சம் ஒரு கொஸ்டின். நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் கூட்டணியுடைய ஒரு பிரச்சாரம் ஓரளவுக்கு வந்து நல்ல பலன் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல அவங்களுக்கு ஒரு பிஜேபிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பின்னடைவு அது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. ஏன்னா நீங்க இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 400க்கு மேல வந்தாங்கன்னா இவங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்க, இடஒதுக்கீடெல்லாம் ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ல உத்தரப்பிரதேசத்துல குறிப்பா ராகுல் காந்தி போற இடத்துலலாம் வந்து அந்த சிகப்பு கலர் புக் ஒன்று, கான்ஸ்டிடியூஷனல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக் ஒன்று கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்தாரு. எங்கெல்லாம் தேர்தல் மேடை பிரச்சாரத்துலலாம் வந்து அதை காமிச்சு இதை பாருங்க, இதுதான் உங்களை காப்பாற்றும், பிஜேபி வந்தா இதை பிடிக்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லி எலெக்ஷன் கமிஷன்லாம் அவங்களுக்கு வார்னிங்லாம் கொடுத்தாங்க, நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லி. ஆனாலும் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி இவங்க வந்தா நிஜமாவே இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நான் நினைச்ச மாதிரி முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வந்து இவங்களுக்கு ஒரு இன்னர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து மோடி வந்து தன்னுடைய பிரச்சார உத்தியே மாத்தினாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இவங்க எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகள் போடுறோம், நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படிலாம் சொன்னதெல்லாம் போய் திடீர்னு வந்து இந்து முஸ்லீம் அவங்களெல்லாம் வந்து உங்க தாலியை அறுத்து அதெல்லாம் வந்து பிடிங்கி வந்து கொடுத்துருவாங்க முஸ்லீம்ஸ்க்கு, இந்த மாதிரி பேசினது. அப்புறம் வந்து இந்த புல்டோசர் பாபா பத்தி பேசினது, இந்த மாதிரி வந்து முஜ்ரா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்லாம் வந்து எவ்வளவு. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு பிரதம மந்திரி எவ்வளவு கேவலமா பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலா பிரதம மந்திரி நிறைய கேவலமா நடந்து பார்த்துன்னு இருக்கோம் நம்ம.
ஆனா வந்து பேசி இந்த அளவுக்கு கேவலமா அப்படி ஒரு மத ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு 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 தரம் குறைவாகவும் சரி பேசி பார்த்தல. அதற்கு முக்கியமான காரணம் இப்பதான் புரியுது வந்து, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வராது நம்பர்ஸ்னு புரிஞ்சிருக்கு. அதை பம்ப் அப் பண்றதுக்காக வந்து அவங்க அந்த அக்ரெசிவா வந்து ஒரு டாக்டிக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இப்ப புரியுது. அந்த டாக்டிக்ஸ் தான் இவங்களுக்கு வந்து 237 வரைக்கும் கொண்டு போயிருக்கா, இல்ல அந்த டாக்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த இதுவும் இல்லை, அந்த 237க்கும் இல்லைன்னா, இந்த டாக்டிக்ஸ் இல்லைன்னா ஒருவேளை அந்த டாக்டிக்ஸ்னாலதான் வந்து குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா நான் பாக்குறது. இதை எதுக்காக நான் சொல்றேன்னா வந்து, இப்ப நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஒரு பிஜேபி சப்போர்ட்டர் பாத்தீங்கன்னா வந்து, அந்த பிஜேபி சப்போர்ட்டர் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணுவாரு, நிறைய விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க. ஆனா வந்து நீங்க வந்து ஒரு லெவலுக்கு மேல வந்து நீங்க ஒரு மத ரீதியா பிளவுபடுத்துறதுக்கு போனீங்கன்னா வந்து அது எடுபடாது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஆக்சுவலா அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து ஓரளவுக்கு வந்து வலதாசாரியா இருக்கிறவங்க கூட வந்து இந்த அளவுக்கு மோசமா வந்து இந்தியால அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்து முஸ்லீம் அது சரி, மத நல்லிணக்கத்தை தான் பெரும்பாலும் விரும்புவாங்க. ஒரு 70 வருஷமா நம்ம அடிச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிந்தனாவாதம் அது. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது, மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது, இந்த பாரத விலாஸ் மாதிரி எல்லாம் சேர்ந்து வாழ்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு சாதாரண ஒரு இந்தியன் மனதில் வந்து பதிஞ்சிருக்கு. ஒரு சின்ன கோபங்கள் இருக்கலாம், இல்ல இவங்க பிரச்சாரத்துக்கான சில எதிர்விளைவுகள் சிலது இருக்கலாம். ஆனா வந்து ஒரு சாதாரண இந்தியன் வந்து அதையெல்லாம் விரும்புறதில்லை அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையும் ஓரளவுக்கு வந்து இங்க இதுல நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. இதுல இந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நினைச்ச மாதிரி அவங்க இந்த முதல் கட்ட 2ஆம் கட்ட தேர்தலுக்கு அப்புறம் இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் மாத்தினதுனாலயா என்னன்னு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்கள் தான் பிஜேபியுடைய சீட்டு வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அல்லது அதிகரிச்சிருக்கு. முதல் கட்டத்துல நடந்த இடங்கள்ல தான் அவங்க இழந்திருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அதோட ரிசல்ட்டை வச்சுதான் அவர் பேச ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம், அவங்க 37% வந்து 37 சீட்டு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்கெடியூல்டு காஸ்ட் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 37 தொகுதிகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் முன்னாடி நான் பார்த்தது. அதுதான் அவங்களோட மேஜர் செட்பேக். எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தியுடைய அந்த ரிசர்வேஷனை பிடுங்கிடுவாங்கங்கிற ஒரு பிரச்சாரம் எடுபட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நான் முக்கியமா ஒரு விஷயம் பாக்குறது வந்து, அவங்க வந்து அடுத்தடுத்து இப்போ 2014 அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்கா 2019 வராங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா தங்களுடைய அஜெண்டாவை முன்னெடுத்துட்டு போறாங்க. சில துணிச்சலா சில சட்ட திருத்தங்கள் எல்லாம் வந்து எந்த கட்சியை பத்தியும் கவலைப்படாம, கலந்து ஆலோசிக்காம அவங்க பாட்டுக்கும் இந்த புல்டோசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து நிஜமா வீட்டை இடிக்கிறதுல மட்டும் இல்ல, அவங்களோட எல்லா அப்ரோச்லயும் அந்த புல்டோசர் அப்ரோச் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த தேர்தல் வந்து ஒரு வகையில அதுக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்களே 2 கூட்டணி கட்சியை ஒன்னா சேர்த்துக்கிட்டு தான் இந்த முறை ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கும். அது போக ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் பார்லிமெண்ட்ல இருக்கும். இந்த முடிவுகள் ராஜ்யசபா எம்பி சீட்டுகளையும் ஒரு மாற்றும். போக போக எம்பிக்கள் மாறும்போது வேறு பிஜேபியோட ஸ்ட்ரென்த் அங்கேயும் குறையும். அப்படிங்கும்போது இந்த புல்டோசர் கலாச்சாரங்கிறது வந்து இனி வந்து குறைஞ்சிரும். ஆனா ஒரு வகையில நம்ம வந்து பிஜேபியுடைய நம்ம இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்னா, அவன் வந்து 90 மார்க் வாங்குறவன் 70 வாங்கிட்டான் அப்படின்னு தான் பேசுறமே ஒழிய ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு கிடையாது. அவங்க குறைஞ்சிருச்சுங்கிறத தவிர 3வது தடவை திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது. அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய சாதனை தான். நேருவுக்கு அப்புறம் வந்து மோடி அதை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு இம்மீடியட்டா அவங்களோட பொலிட்டிக்கல் இதை மாத்துறது. இந்த லாங் எலெக்ஷன்ல வந்து அது காங்கிரஸுக்கும் சில இடங்கள்ல ஒரு சாதகமா அமைஞ்சது. ஏன்னா பிரச்சாரம் எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய நெரேட்டிவை மாத்துறது, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சு நெரேட்டிவ் மாத்துறது, 2 கட்சியுமே அதை வந்து சரியா பண்ணுனாங்க இந்த வாட்டி. இது ஒரு வகையில எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து என்டிஏ பவருக்கு வராம காங்கிரஸ் கூட்டணி வந்து அதிக சீட்டுகள் வாங்கியிருந்தா ஒரு ரொம்ப ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்டா தான் அது இருக்கும். நீங்க வந்து என்டிஏவுடைய இது பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து 90% சீட் இருக்கு,
மீதி 10% தான் அவங்க அடுத்த கட்சியை நம்புற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு கட்சி போனா இன்னொரு கட்சியை வச்சு அவங்களோட ஆட்சி அமைச்சிட முடியும். ஆனா இதுவே காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட இந்த ஐக்கிய குஜரால் சந்திரசேகர் பீரியட்ல மியூசிக்கல் சேர் மாதிரி ஆட்கள் உட்கார்ந்து போனாங்க இல்லையா, HD தேவேகவுடா எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆனார். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் கொண்டு வந்திருக்கும். அந்த வகையில என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுடைய முடிவுல மக்கள் ரொம்ப சரியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பல இடங்கள்ல பிஜேபிக்கு வந்து சென்ட்ரலுக்கு வாக்களிச்சுட்டு ஸ்டேட்ல வந்து அப்படியே மாற்றி வாக்களிச்ச சூழலும் இருந்திருக்கு. முக்கியமா ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அயோத்தியா தொகுதியில எங்க இவங்க வந்து ராமர் கோயில் கட்டி நாங்க வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு காட்டுனாங்களோ அந்த தொகுதியில பிஜேபி பின்னடைவை சந்திச்சிருக்கு. அங்க வந்து சமாஜ்வாடி தானே வின் பண்ணுது. சமாஜ்வாதி வின் பண்ணிருக்காங்க. சமாஜ்வாதி வின் பண்ணுது. அப்போ நாங்க வந்து ஒரு மதத்தை முன்னிறுத்தி ஒரு கோயிலை முன்னிறுத்தி மக்களுடைய பிரச்சனை இல்லாத இன்னொன்ற முன்னால வச்சு பண்ண அரசியலுக்கு மக்கள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு வேற விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்றதா இந்த தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கலாமா? சரி, எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து ராமர் கோயில் இவங்க எதிர்பார்த்த அளவு இப்போ வந்து ஒரு 350 சீட்டு இல்லை 330 சீட்டு கூட வந்திருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு ராமர் கோயிலுக்கான எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். குறிப்பா உத்தரப்பிரதேசம் தான் இவங்களுடைய கேபிட்டல், இந்த ரிலீஜியஸ் போலரைசேஷனோட கேபிட்டல். ரிலீஜியஸ் போலரைசேஷனோட கேபிட்டல் உண்மையில மத்திய பிரதேசம்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கதான் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அங்க நான் போன தடவை எங்க டீம்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார். NITல இருந்தப்போ அவர் வந்து போபால், அந்த பையன் டெவலப்பர் ஒருத்தன் போபால்ல இருந்தான். அவன்கிட்ட கேட்டேன், எப்படா நீங்க பிரக்ஞா தாக்கூர் எல்லாம் வந்து MP-யா தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு வகை தொகையே வேணாமாடா அப்படின்னு. அவன் சொன்ன, நீங்க பிரக்ஞா தாக்கூரே இல்லை, நீங்க ஒரு கழுதையை வந்து தாமரை சின்னத்துல நிக்க வச்சா கூட போபால்ல ஜெயிச்சிரும். அந்த மாதிரிதான் அங்க நிலைமை இருக்கு. நீங்க என்ன பிரக்ஞா தாக்கூரை சொல்றீங்க அப்படின்னா அது வந்து மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான அளவில் உண்மை அப்படின்னு சொல்லணும். ஸோ அங்கதான் உங்களுடைய அந்த 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 ஹிந்துத்துவா அஜெண்டா, குஜராத்ல கூட நான் சொல்ல மாட்டேன், அங்கதான் வந்து இந்துத்துவ அஜெண்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வேர்கொண்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இவங்க கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு இந்த மந்திர் மண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மந்திர் மண்டல் டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து மந்திர், அதாவது இந்த பிஜேபியுடைய இந்துத்துவ அஜெண்டா ராமர் கோயிலை முன்வைத்து, ஒரு பக்கம் வந்து மண்டல், அதாவது வந்து சாதி ஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, சமூக நீதி, இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிற ஒரு கட்சிகள். அவங்க முலாயம் சிங் யாதவ் வந்து அந்த சமயத்துல அந்த மண்டலுடைய இதுவாகவும், அத்வானி வந்து மந்திருடைய இதுவாகவும் ரெப்ரசன்டேட்டிவாகவும் அந்த இதுதான் மாத்தி நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல. அதுல இந்த தடவை வந்து இவங்க சமாஜ்வாடி பொறுத்த வரைக்கும் அவங்க சாதியை முன்னெடுக்கலைன்னா கூட வந்து இடஒதுக்கீடு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதையும் ஏறக்குறைய மண்டல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அதுவும் அதை முன்னெடுத்ததுல இது வந்து அடிபட்டுருச்சு. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து என்ன இருந்தாலும் எனக்கு கடைசியில வந்து வாழ்வாதாரம் முக்கியம், எனக்கு ராமர் வராரு வரல அதெல்லாம் முக்கியம், எனக்கு கடைசியில் வந்து வாழ்வாதாரம் முக்கியம், எனக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடையாது, வேலை கிடைக்காது, கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுல மக்கள் கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க. அதுதான் வந்து உத்தரப்பிரதேசத்துல கிடைச்ச அந்த ரிசல்ட்டுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க அந்த லெவல்ல மோதியே கூட வந்து ஒரு பெருவாரியான ஆரம்ப கட்ட சுற்றுகள்ல பார்க்கும்போது வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு பின்னடைவை சந்திச்ச மாதிரி இருந்துச்சு. அதுல எல்லாரும் வந்து பயங்கரமா எக்ஸைட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பழைய திரும்பி வந்துருச்சு. ஆனா இப்போ வந்து முக்கியமா இருக்கிற கேள்வி வந்து மோடி வந்து பிரதமர் ஆவாரா அப்படிங்கிறது எனக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்து அவர்கள் தனியா ஒரு கெத்தா நடந்துகிட்டு ஒரு சிங்கிளா தான் வரும்னு அப்படி இருந்து பழக்கப்பட்டவரை இப்ப திடீர்னு வந்து கூட்டணி கட்சிகள் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் மாதிரி எல்லாம் வந்து அவங்களை நம்பி இயங்க வேண்டியிருக்கும். ஏன்னா நிதிஷ்குமார் இருந்தாலும் அவர் வந்து எந்த பக்கம் எப்போ போவார்னு யாருக்குமே தெரியாது. அவருக்கு பேரே பல்ட்டு ராம் தான், பல்ட்டி அடிக்கிறது தான் அவருடைய வேலையே. நாளைக்கே வந்து இப்போ திரிணாமுல் காலையில எந்திரிச்சு செக்ரட்டரிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கோறேன் எந்த கூட்டணியில எந்த கூட்டணியில். ஸோ இப்போ திரிணாமுல் காங்கிரஸும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வந்தாலே வந்து இவங்களே கூட ஆட்சி அமைக்க போறலாம்ன்ற லெவலுக்கு தே ஆர் வெரி டேஞ்சரஸ்லி க்ளோஸ். இப்போ இந்த இந்தியா கூட்டணி நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் நடக்காது, அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். ஆனா இப்போதைக்கு இவர் வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்பி இயங்க வேண்டியிருக்கும். நாயுடு வந்து போக மாட்டார், ஏன்னா அவர் மேல வழக்குகள் இருக்கு. அந்த வழக்கெல்லாம் அவர் வந்து கிளீன் பண்ணணும்.
அதுக்கு தான் வந்து சென்டருடைய தயவு தேவைப்படும். அவர்களை வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த எல்லா கேஸையும் விட்டு வெளில வரணும். ஏன்னா இவங்க பாஜக ரொம்ப ஃபேமஸ் வாஷிங் மிஷின், பாஜகவுடைய வாஷிங் மிஷின் ரொம்ப பிரபலமான ஒன்று. அதனால வந்து அவங்க இவரையும் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பலாம். ஆனால் வந்து நிதிஷ்குமாரை நம்ப முடியாது, கொஞ்சம் கஷ்டம். அவர் கொஞ்சம் மெர்கூரியல் பர்சனாலிட்டி. ஸோ அவரை வச்சுக்கிட்டு, அவரையும் நாயுடு வச்சுக்கிட்டு இவங்களுடைய மதவாத அஜெண்டாவையும் ரொம்ப தீவிரமாக எடுக்க முடியாது. இந்த முறை வந்து நீங்கள் வந்து இந்த புல்டோசரோ இந்த மாதிரி வந்து டெல்லி கலவரமோ இல்லை வந்து சிஏஏவோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். சிஏஏவே என்ன நடக்கும் இப்போ வந்து அதை வந்து அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்களா அப்படின்னு தான் எனக்கு சின்ன சந்தேகம் வருது. ஏன்னா அதை வந்து சந்திரபாபு நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் சரி ஆதரிக்க மாட்டாங்க. ஸோ முதல்ல மோடி வருவாரா பார்க்கலாம். அவர் வந்தார்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முன்னெடுக்க முடியாதுங்கிறதே நமக்கு ஒரு பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் பொருளாதார நடவடிக்கைகளில் வந்து பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது இல்லை ரெண்டு பேருக்குள்ள. ஏன்னா திடீர்னு காங்கிரஸ் வந்து நாளைக்கு சோஷியலிசம்லாம் கொண்டு வரவே முடியாது இனிமேல். அவர்களும் இதே தான் எடுப்பாங்க, ஜிஎஸ்டியை கண்டினியூ பண்ணுவாங்க. இவர்கள் வந்து இவர்களுடைய இந்த டேக்ஸ் ரிபேட்ஸ், கார்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் விற்கிறது இல்லை வந்து அவர்களுடைய பங்குகளை குறைக்கிறது, இந்த வேலைகள் எல்லாத்தையுமே அம்பானி அதானி இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நடக்கிறது. இது எல்லாமே வந்து காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் செய்வார்கள். பெரிய வித்தியாசம் இருக்க போறதில்லை அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. அப்படிதான் இருந்திருக்கு இது வரைக்கும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா வந்து ஒரு இந்துத்துவ அஜெண்டாவை பெரிய லெவல்ல காங்கிரஸ் வந்து எடுக்க மாட்டாங்க, பாஜக எடுக்கிறது. அது மட்டும்தான் வந்து நம்ம இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பெரிய முக்கியமான ஒரு வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வித்தியாசம் இப்ப இருக்காது, அந்த வித்தியாசம் இந்த வருகிற ஆட்சியில் இருக்காது. கண்டிப்பா இல்ல. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட மன்மோகன் சிங்குடைய இரண்டாவது கட்ட ஆட்சி மாதிரி அந்த அளவுக்கு வீக்கா இல்லைனாலும் அதற்கு கிட்டத்தட்ட இருக்குமான்னு தெரியல. அந்த முறையில ஆனா நமக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா எந்த வேலையுமே நடக்காது. பார்லிமெண்ட்டுக்கு போனாங்கன்னா உங்க பாட்டும் கூச்சல் போட்டே இருப்பாங்க, எந்த வேலையும் நடக்க விட மாட்டாங்க, எந்த மசோதாவும் பாஸ் பண்ண விட மாட்டாங்க. சப்போஸ் இது இந்த மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வந்துருமா, இது இப்ப இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப வந்து எல்லாத்தையுமே புல்டோசர் வச்சு கொண்டு வராங்க. இல்லைன்னா எதுவுமே வராம எந்த ஒரு வேலையுமே நடக்காம இருக்கிறதும் கூட அது வந்து ப்ரொடக்டிவ் கிடையாது. அது இல்ல அப்படியே சொல்ல முடியாது ஷான். ஏன்னா வந்து நான் இதை எழுதியிருக்கேன், அதை பத்தி நான் ஒரு முன்னாடியே வந்து அது ஒரு கட்டுரை எழுதி, நீங்க அந்த கோலிஷன் கவர்மெண்ட்ஸ் ஸ்ட்ராங் மெஜாரிட்டி இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும், அதுல எக்கனாமிக் ப்ராக்ரஸ் இருக்கும் அப்படிங்கிறதும், கோலிஷன் கவர்மெண்ட்ல ப்ராக்ரஸ் இருக்காது, முடிவுகள் எடுக்கப்படாது அப்படிங்கிறதும் வந்து ஒரு மித்து, ஒரு மாயை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜாரிட்டி இருந்தது வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட். பார்த்தீங்கன்னா அப்போதான் அங்கதான் ஃபர்ஸ்ட் 400 தாண்டினது அங்கதான். அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய இஷ்யூஸ், இந்த ராமர் கோயில் திறந்து விட்டது, அதெல்லாம் வந்து ஷாபானு கேஸ் நடந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் வந்து அந்த சமயத்துல நடந்துச்சு. அடுத்தது இந்திரா காந்தி ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங் ஒரு இது வச்சு சென்டரை வச்சு நடந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துல இருந்த காலம். அதுதான் நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாலேயே சுதந்திர வரலாற்றிலேயே அப்பதான் ரொம்ப அடித்தளத்துல இருந்த காலம். எக்ஸ்கியூஸ் மீ, நரசிம்மராவ் ஆரம்பிக்கும் போது மைனாரிட்டி, அப்போ வந்து இந்த கோலிஷன்ங்கிற கான்செப்ட் கிடையாது, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் அவர் ஆரம்பிச்சாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு முதல் 3 வருஷம் அது இருந்த வரைக்கும் வந்து நல்ல பொருளாதார தாராளமயம் கொண்டு வந்தாங்க. இந்த லைசன்ஸ் பர்மிட் ராஜெல்லாம் எடுத்தாங்க, ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் ஊக்குவிச்சாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து நிறைய ஒரு பொருளாதார தாராளமயம் கொண்டு வர முடிஞ்சது. அவர் 3 வருஷம் கழிச்சு அந்த ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாங்கிற கட்சி, அவங்க கட்சியோட எம்பிக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி மெஜாரிட்டி ஆயிட்டாங்க. அந்த விலைக்கு வாங்கினது கோர்ட்ல வேற இது கிடைச்சது, கன்விக்ஷன் வேற கிடைச்சது, அது தனி பிரச்சனை. இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆனப்புறம் தான் அவங்க சொதப்பவே ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக அவங்க மெஜாரிட்டி ஆனப்புறம் தான் அவங்க ஊழல்கள், அந்த பிரச்சனை, அவர் பையன் பாஸ்கர் அவர் நடந்து கூத்தடிச்சது, எல்லா பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க. அதே மாதிரி தேவகவுடா இவங்களுடைய ஆட்சி காலத்துல, வாஜ்பாயோடைய இந்த ஆட்சி காலத்துல, மன்மோகன் சிங்கோட கோலிஷன் ஆட்சி காலத்துல தான் வந்து பொருளாதார அளவில் நம்ம வந்து பெஸ்ட் லெவல்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஜிடிபி நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல தான் வந்து வாஸ் அட் இட்ஸ் பீக் ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி மன்மோகன் சிங்கோடைய ஆட்சி காலத்துல இந்த மைனாரிட்டி ஆட்சி, அந்த கோலிஷன் ஆட்சி காலத்துல தான் வந்து ரைட் டு எஜுகேஷனு, அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனு, இந்த மாதிரி வந்து ரைட் டு ஃபுட், இந்த மாதிரி வந்து நிறைய ரைட்ஸ் பேஸ்டு
சட்டங்கள் எல்லாம் அவங்க பாஸ் பண்ணது வந்து அந்த சமயத்துல தான். ஸோ இது வந்து ஒரு மித்துன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சென்டர் வேணுங்கிறது. இல்ல ஸ்ரீதர், எனக்கு வந்து நான் அதுல எதுக்குனால மாறுபடுறேன்னா, நீங்க சொல்றது ஒரு கோஇன்சிடென்ட்டா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கோயலிஷன் கவர்மெண்ட் வரும்போது தான் நல்ல பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, கொஞ்சம் நல்ல ஆளுங்களை வந்து உள்ள போட்டிருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நரசிம்மராவோட லீடர்ஷிப்ல மன்மோகன் சிங் அங்க உள்ள இருக்காரு. சோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லீடர்ஷிப் தானே ஒழிய அது கோயலிஷன்ங்கிறதால மட்டும் இல்ல. ஆனா இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி மோடி வந்து தன்னுடைய இயல்பை மாத்திக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வருவார் அப்படின்னு தான் தோணுது. இப்ப அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா வரணும் அப்படின்னா, அவர் முன்ன மாதிரி சீஃப் மினிஸ்டரா இருந்தப்ப கூட அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கோயலிஷன் கவர்மெண்ட் எல்லாம் இருந்ததில்லை. எப்பவுமே அவர் வந்து நான் தான் கிங்கு, நான் தான் வின்னர் அப்படியே இருந்து பழகின ஒருத்தனர். இப்ப வந்து அவரு இன்னொரு கட்சியுடைய தயவு, போன் எடுத்து ஆல்ரெடி சந்திரபாபு நாயுடு கிட்ட அவர் பேசியிருக்காரு, போன் பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு நியூஸ்ல வருது. அப்போ அவர் தன்னுடைய இயல்பை மாத்திக்கிட்டு அடுத்த 5 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது எந்த அளவு நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொன்னு வந்து எனக்கு தெரிஞ்ச மோடியை தவிர வேற யாரையும் அவங்க பிரதமரா இப்போ ஆக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வேணா வேற ஏதாவது ப்ரொபோசல் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த நேரத்துல பண்ணுனா நிறைய குளறுபடி ஆகும். இப்ப வந்து கோயலிஷனே கூட பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணாம என்ன ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்கோ அப்படியே அதை மெயின்டைன் பண்றதுதான் வந்து பிஜேபிக்கும் ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் இந்த டைம்ல. ஆமா. ஸோ அது இன்னொரு வந்து இப்போ அந்த 75 வயசுன்னு ஒன்று வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் வந்து மோடிக்கு வந்து 75 வயசு ஆக போகுது. அந்த 75 வயசுல ரிட்டையர் ஆக்குறது அப்படிங்கிறது வந்து பாஜக சமீபத்தில் ஆரம்பிச்சு வச்ச ட்ரெண்டு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு வச்ச ட்ரெண்டு. அதனால தான் இப்போ இந்த தடவை அரவிந்த் கெஜ்ரிவாலே பிரச்சாரம் பண்ணாரு, நீங்க மோடிக்கு நீங்க பாஜக போட்டீங்கன்னா மோடி வரமாட்டார் பிரதமரா, ஏன்னா வந்து அவர் 75 வயசுல அவர் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக்கிடுவாங்க, அமித்ஷா வந்துருவாரு இல்லை யோகி வந்துருவாருன்னா அவர் பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ இப்போ அதை வந்து திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து 75 ஒரு வருஷம் இப்போதைக்கு மோடியை வச்சு ஓட்டிடலாம், நடுவில் வந்து கன்சென்சஸ் கொண்டு வந்து வேற யாரையாவது உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல ஒரு முக்கியமான ஆச்சரியம் என்னன்னா வந்து தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்து தாமரை மலர்ல 0 சீட்ஸ்ன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க 10% மேல ஓட் ஷேர் வந்துருச்சு அவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல. ஸோ அண்ணாமலையுடைய அந்த அதிரடி பிரச்சாரம் அணுகுமுறை வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை நிறைய இடத்துல பரவலாக கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதன் மூலமா வந்து 10% வந்து தமிழ்நாட்டில் அவங்க ஒரு வாக்கு இது வந்துருச்சுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அவங்க ஆக்சுவலாக எதுக்காவது அவங்க சந்தோஷப்பட்டுக்கணும்னா இந்த விஷயத்துல அவங்க சந்தோஷப்பட்டுக்கணும். தமிழ்நாட்டில் தேவ் காட் குட் voting ஓட் ஷேர் அப்படிங்கிறது. இல்ல தமிழ்நாட்டில் நம்ம வந்து சீட்ஸை விட அவங்களுடைய ஓட் ஷேரை கவனிக்கணும், ஏன்னா அதுதான் அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்களுக்கு தேவை. அதோட வந்து ஒரு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஓரளவுக்கு அதிமுகல நடந்துச்சு. ஆனா அதிமுகலையும் தலைமை பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த செங்கோலை கொடுக்குற மாதிரி அடுத்தடுத்த ஆட்களுக்கு நடத்தப்பட்டிருக்கு. திமுகலையும் அதே தான் நடக்கும். ஆனா வந்து பாஜக தான் முதன்முறையா வந்து ஒரு சாதாரண ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி நிறுத்தி இப்போ வந்து ஒரு 10% ஓட் ஷேர் வரைக்கும் அது வந்து கொண்டு வந்திருக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி கட்சியா இருக்கும், இல்லை சினிமாக்காரங்க ஆரம்பிக்கிற கட்சியா இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரபலத்தை பின்புலமா வச்சு காங்கிரஸ் கட்சி சொல்லவே வேணாம். அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் வந்து கடந்த 40-50 வருஷமா மாறவே இல்லை. யாராவது புதுசா வர்றாங்கன்னா ராகுல் காந்தி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் அவர் உள்ள கொண்டு வந்தாருனாலும் அவங்க பெரிய இன்ஃபுளுசர்ஸா கிடையாது. அப்போ அந்த வகையில பார்க்கும்போது நான் அண்ணாமலை வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது வந்து பாஜக அப்படிங்கறக்காக சொல்ல வரல. அண்ணாமலை மாதிரியான ஒருத்தர் வந்து இங்கிருந்து அங்க வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு டெமோக்ரஸிக்கு ஒரு நல்ல விஷயமா எனக்கு படுது ஸ்ரீதர். பாஜக வந்து ஓட் ஷேர் வாங்குறதும் ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா அதிமுக வந்து ரொம்ப பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல இங்கேயும் வந்து ஒரு எப்படி மத்தியில நாம ஒரு சமநிலை வரணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி தமிழகத்திலயும் ஒரு சமநிலைய இது கொண்டு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு பக்கமா இருக்கலாம். ஸோ அண்ணாமலையுடைய அணுகுமுறை, அவருடைய அதிரடியான அந்த தலைமைப்பு இது அதில் பண்பு அதெல்லாம் வந்து நல்ல பலனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா வந்து திமுகவுக்கும் மாற்றா ஒரு கட்சி வந்து வரும்போது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுன்னா வந்து
பாஜகவுடைய வளர்ச்சியை வச்சு சந்தோஷப்பட முடியுமான்னு தெரியல. அதுதான் எனக்கு இங்க இருக்கிற ஒரு கவலையான விஷயம். ஏன்னா இவங்க ஒரு ஸ்டேட் லெவல்ல எனக்கு தெரிஞ்ச பாஜக வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு ரொம்ப பெரிய அளவு ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு சமூக மாற்றத்தையும் கொண்டு வந்த மாதிரி தகவலே இல்லை. நான் இந்த மத்திய பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர் இதெல்லாம் வந்து பாஜக நீண்ட காலம் ஆண்ட மாநிலங்கள். இதெல்லாம் நான் வந்து அலசிருக்கேன் டீட்டெயிலாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். அந்த எந்த பர்ஃபார்மன்ஸுமே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, இல்லை வந்து ஒரு பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படி இவங்க வந்து நான் சொல்லும்போது தொடர்ந்து திராவிடத்தால் விழுந்தோம் சொல்லும்போதெல்லாம் நான் அந்த பிரச்சனை தான், அந்த கொஸ்டின் தான் முதல்ல எடுத்து கேட்டுட்டு இருக்கேன் இந்துத்துவர்கள் கிட்ட வாதாடும் போதெல்லாம். சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க, இங்க வந்து இந்த கட்சியில வந்து இந்த இடத்துல முன்னிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குஜராத் வந்து நீங்க பொருளாதார ரீதியில குஜராத்திஸ் வந்து கிட்டத்தட்ட போன நூற்றாண்டிலேருந்தே அவங்க அதாவது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேருந்தே அவங்க வந்து தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க குஜராத்திகள் எல்லாருமே. காந்திக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய சப்போர்ட், முக்கியமா அந்த ராமச்சந்திரகா அவர் புக்கில் சொல்லும்போது காந்திக்கு வந்து தொடர்ந்து வந்து பொருளாதார உதவி கிடைச்சிட்டே இருந்திருக்கு. அவர் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம அவர் தன்னுடைய இதுல சுதந்திர போராட்டத்திலையும் அவரும் அவருடைய அந்த குழுவினரும் இயங்கறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து குஜராத்தி பிசினஸ்மேன். அவங்க வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தொடர்ந்து வந்து நிதி உதவி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க, அவரை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு. அவர் அங்க ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறேன், ஓகே எல்லாம் கொடுக்குறேன், இங்க ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறேன் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறேன் கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியா தான் ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்காங்க. ஸோ பிசினஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம பொருளாதார தாராளமயத்திற்கு பிறகு அவங்க பெரிய லெவல்ல முன்னேறினாங்கிறதுல வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது. அதனுடைய பொருளாதார முன்னேற்றம் காங்கிரஸ் ஆட்சி குஜராத்ல இருந்தப்பவே நடந்துட்டு இருந்திருக்கு 90ஸ்லயே அந்த ஆட்சி. அந்த நம்பர்ஸ்லாம் டேட்டாலாம் நான் கொடுத்துருக்கேன், அந்த ஜிடிபி நம்பர்ஸ்லாம். ஸோ அதை தவிர குஜராத்தில் வேறு எந்த வகையிலையாவது வந்து ஒரு சமூக மாற்றம், ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு மனிதவள குறியீடுல, ஹெல்த் கேர்ல, வேறு எந்த விஷயத்துலையுமே வந்து எந்த முன்னேற்றமே வந்த மாதிரி தெரியல. மத்திய பிரதேசம் நல்ல மோசம், எல்லா டேபிள்லையுமே கடைசியில் இருப்பாங்க அவங்க. சிலதையாவது உத்தரப்பிரதேசமாவது மேலே இருக்கும், மத்திய பிரதேசம் அதுக்கும் கீழே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இவங்க வந்தாங்கன்னா எந்த மாதிரியான மாற்றங்கள் இவங்க கொண்டு வர முடியும்? தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அவங்க ஒரு கோர் திராவிடியன் அந்த வெல்ஃபேர் பாலிசிஸை தாண்டி அவங்களால இயங்க முடியாது. அப்படிதான் இயங்கிட்டு இருக்காங்க மாற்றி. ஸோ அதனாலேயே வந்து நம்மளுக்கு வளர்ச்சியில பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாதிப்பு வராமே இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு பாஜக மாதிரியான ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரும்போது அந்த மாற்றம் வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வை. ஷான் அதுல ரெண்டு ஒரு அப்சர்வேஷன் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்க காங்கிரஸ் மேலையும் வைக்கலாம். பாஜக ஒரு மாநிலத்தை வட இந்தியால முன்னேற்றி இருக்கா அப்படின்னா காங்கிரஸ் வந்து அதோட மோசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து காங்கிரஸ் வெர்சஸ் இதுங்கிறத விட எனக்கு தெரிஞ்ச மாநில கட்சிகள் வெர்சஸ் தேசிய கட்சிகள் இப்படிதான் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாநில கட்சிகள் ஆட்சியில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஓரளவுக்கு அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அந்த மாநிலத்தின் மேல இருக்கு, அந்த மாநிலத்துக்கான திட்டங்கள் மேல இருக்கு. நம்ம தொடர்ந்து இங்க ஆட்சியில் இருக்கேன்னா இவங்களுக்கு இதை விட்டா வேற பழப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அந்த கட்சிகளுக்கு. இது தேசிய கட்சிகள் வந்து ஒரு மாநிலத்துல ஆட்சியில வந்து அமரும் போது அவங்களுக்கு 1000 வழி இருக்கு. இங்க வந்து நீங்க எலெக்ஷன்ல தோத்தே போனாலும் உங்களுக்கு கவர்னர் போஸ்ட் கொடுக்கறதுக்கு சென்ட்ரல்ல ஆள் இருக்கு அப்படிங்கும் போது அவங்க வந்து அவங்களோட அஜெண்டா இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் அந்த சென்ட்ரல் பாலிடிக்ஸ் தேன் ஸ்டேட் பாலிடிக்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஃபேக்டர் வந்து பெருசா பார்க்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து லோக்சபாக்கு திரும்ப வருவோம். இப்போ வந்து காங்கிரஸ் என்ன பண்ணணும்? காங்கிரஸ் வந்து இந்த சூழல்ல அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்திக்கு மிக முக்கியமான தேவையா இருந்தது வந்து ஒரு வெற்றி. அவர் வந்து அதாவது மோடிக்கு ஈக்குவலாவே வந்து அவங்க வந்து பேச தயாரா இல்லை. ராகுல் காந்தி அதாவது பாஜக பேச தயாரா இல்லை. பாஜக வந்து அவங்க அவுட்ரைட் ரிஜெக்ட் தான், அவங்களோட பிரச்சார உத்தியே வந்து ராகுல் காந்தி எல்லாம் மேட்சே கிடையாதுன்னு ரிஜெக்ட் பண்றாங்க. ஓரளவுக்கு அந்த உத்தி வந்து மக்கள் மத்தியிலையும் வேலை செஞ்சது. நீங்க நியூட்ரலா இருக்கிறவங்க யாரை கேட்டீங்கனாலுமே மோடிக்கு இந்த பக்கம் யாருப்பா இருக்காங்க அப்படிதான் பேசுறாங்களே ஒழிய இவர் வந்துருவாரு, இவர் இருக்காரு அப்படின்னு பேசல. இந்த தேர்தல் மூலமா அந்த ஒரு அவுட்லுக் இவருக்கு எதிராக யாருமே இல்லை அப்படிங்கிறது மாறி ராகுல் காந்திங்கிற ஒரு தலைவர் ராகுல் காந்தியை நம்ப ஆரம்பிப்பாரா? ஏன்னா அவரே வந்து கமிட் எல்லாம் கூட கமிட் பண்ணிக்காம ஒரு மாதிரி தான் சுத்திட்டு இருந்தாரு. நான் தான் உனக்கு எதிரிங்கிறத வந்து அவர் கமிட் பண்ணவே இல்லை. ஒருவேளை அதையெல்லாம் அவங்க பண்ணி இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா ஆட்சி அமைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அப்படின்னா அப்படின்னா இருந்திருக்கலாம், நல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஆனா வந்து மோடியும் இந்த தடவை வந்து ஓரளவுக்கு போன எலெக்ஷன்ல கூட பண்ணல. அவர் இந்த எலெக்ஷன்ல வந்து தொடர்ந்து வந்து அந்த இளவரசர் ஷேஹாதா அப்படின்னு சொல்லி 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 தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு ராகுல் காந்தியுடைய இந்த தலைமை பண்புல அந்த குவாலிட்டிஸ்ல எனக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா வந்து அவர் இந்த தடவை ஜெயிக்கல அப்படிங்கிறதுனால இந்த தடவை நல்லா போட்டியிட்டு ஓரளவுக்கு நல்ல நம்பர்ஸ்ல வந்து growth கொடுத்துருக்காங்க, அது பெரிய விஷயம். ஆனா இது வந்து ராகுல் காந்தியால வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த 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 ரிசல்ட்ஸ் வந்து ராகுல் காந்தியால வந்ததா, இல்ல வந்து ஜென்ரலாவே ஆன்டி இன்கம்பன்சி, இல்லை இந்த கான்ஸ்டிடியூஷனெல்லாம் வந்து மாற்றிடுவாங்க, அவங்க இடஒதுக்கீடை எடுத்துருவாங்க அப்படிங்கிறதோ, இல்லை வந்து அவல பேச்சுக்கள், மோடியுடைய அவல பேச்சுக்கள்னால வந்ததா, எதனாலங்கிறது வந்து இன்னும் நம்ம இனிமேல் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அந்த அவருடைய இண்டிபெண்ட், அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஐ திங்க் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் இஸ் அ குட் மேன், ஹி வாண்ட்ஸ் டு டூ குட் திங்ஸ், அதெல்லாம் வந்து அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் வந்து அவர் ஒரு நல்ல லீடரா, ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருப்பாரா அப்படிங்கிறதுல வந்து சில சந்தேகம் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கே தெரியும், நம்ம கார்பரேட் இதுலேயே பார்த்துருக்கோம், தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பீங் அ குட் பர்சன் அண்ட் பீங் அ லீடர். ஓகே, ஸோ லீடர் வந்து நல்லவராக இருக்கிறது ஒரு அவசியம், ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஆனால் வந்து அது மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவை. ஒரு டீமை வழி நடத்தி செல்லணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு லீடருக்கு அவசியம். அந்த விஷயத்தில் வந்து இப்போ கூட எனக்கு ராகுல் காந்தியோட கேப்பபிலிட்டிஸ் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரை அவங்க முன்னாடியே ஒரு 5 வருஷம் முன்னாடியே அவர்களை முன்னெடுத்து அவரை தொடர்ந்து கொண்டு போயிட்டு, நான் அவங்க வேற ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு வேற தலைவர் வரப்போறாருன்னு நினைக்கும் போது அதில் ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் அப்போ கூட வந்து மல்லிகார்ஜுன் கார்கேன்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து, அவர் 85 வயசு, அவரை கூட்டிகிட்டு வந்து அவரையும் வந்து ஏறக்குறைய நாமினேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. இவங்க தெளிவாக வந்து எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் அவருக்கு தான் சொல்லிட்டாங்க. சசி தரூர் வந்து தோத்து போயிட்டாரு. அதுலேயே வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இளம் தலைவரை, இல்லை சசி தரூரோ இல்லை வேற யாரோ கூட இருக்கலாம், கொண்டு வந்து அவரை முன்னெடுத்திருந்தாங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கும். இப்போ வந்து இதை விட பெரிய அளவில் நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு வந்து என்னுடைய ஒரு வியூ. இல்ல, எனக்கு வந்து அந்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் காங்கிரஸ் கட்சி வந்து சுத்தமா எல்லாமே போயிடுங்கிற ஒரு சூழல்ல தான் அவங்க வந்து மன்மோகன் சிங்கை வந்து பிரதமர் ஆக்குறாங்க. அந்த முடிவு வந்து அவங்களுக்கு இன்னொரு எலெக்ஷனையும் சேர்த்து வின் பண்ணி கொடுத்துச்சு அந்த டைம்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்துறது, முன்னாடி ஒரு வாட்டி இதே மாதிரி வந்து காங்கிரஸ் காந்தி குடும்பத்துல இருந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறப்போ சீதாராம் கேசரி மாதிரி ஒருத்தர், அவரால் நடக்க கூட முடியாத ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க இன்னும் பண்றாங்க. அது வந்து 80கள் நடக்கக்கூடிய அரசியலை அவங்க வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எந்த வகையில சரின்னு தெரியல. இவங்க வந்து ஒரு பக்கம் அண்ணாமலை மாதிரியான ஆட்களை வந்து இறக்குறாங்க. அவர் வந்து 4 நாள் 5 நாள் தூங்காம கூட போய் பிரச்சாரம் பண்றாரு. இவங்க எல்லாம் 4 நாள் 5 நாள் போனா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துருவாங்க. அப்படியான தலைவர்கள் தான் வந்து இங்க இருக்காங்க. ஆனா இது ஒரு வாய்ப்பு. இதை வந்து தொடர்ந்து அவங்க பயன்படுத்தி அடுத்த தேர்தல்ல வந்து சந்திக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் வரக்கூடிய மாநில தேர்தல்கள்லையும் இது வந்து அவங்க வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவர்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. இவர்களுடைய இந்த ராமர் கோவில் இந்த மாதிரியான மதம் சார்ந்த பிரச்சாரங்கள் எதுவும் எடுபடல. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களால அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. இந்த சிச்சுவேஷனை ரீட் பண்ணிக்கிட்டு சரியான கோயலிஷன்ஸ் இல்லை வந்து சரியான ஆட்களை நிறுத்தி, இன்னொரு விஷயம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது வந்து யாரெல்லாம் கட்சி தாவி வேற கட்சியில போட்டிட்டாங்களோ அதுல வந்து 67% 70% ஆன வந்து தோத்து போயிருக்காங்க. அதாவது திடீர்னு இருக்கவங்க டக்குன்னு காங்கிரஸ்ல போய் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது, காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது, மக்கள் இவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இவங்க அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலை சரியா ஸ்டடி பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல, ஏன்னா மக்கள் மாறி இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பாப்புலேஷன் இப்ப கிடையாது. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய அனலைஸ் பண்றாங்க. இப்ப இந்த எலெக்ஷன்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மாறுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பாஜக கொஞ்சம் வேகமா மாறுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களுடைய ஐடியாலஜிஸ் எல்லாம் பழசா இருந்தாலும் அவர்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன், அந்த ஆன் கிரவுண்டு யூசிங் டெக்னாலஜி, அதெல்லாம் வந்து பல மடங்கு ஃபார்வர்ட்ல இருக்கு. காங்கிரஸும் அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். வாட் ஆர் யுவர் ஃபைனல் ரிமார்க்ஸ்? ஃபைனல் ரிமார்க்ஸ் எனக்கு கிடைச்ச ஒரு 2 மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே முடிஞ்சு போச்சு, இந்தியா இந்து ராஷ்டிரம் தான்,
அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு செக்குலரிசம் சொன்னாலே அதை கேவலமா கிண்டலா பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா செக்யூலரிசம் அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த மாதிரி பயங்கரமாக கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க. செக்யூலரிசம் இந்தியாவை விட்டு எங்கேயுமே போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த தேர்தல் முடிவுகள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு நிம்மதி. இன்னொன்று, நீங்கள் வந்து மீடியாவை ஒடுக்கிறது, மீடியாக்களை வந்து எதிர்கட்சியினர்லாம் வந்து நீங்கள் இது பண்ணி அரெஸ்ட் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அதற்கு பிறகு வந்து இந்த புல்டோசர் மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு முன்னெடுக்க முடியாது. மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறதும் இந்தியாவில் அது நேரு கொண்டு வந்தாரா இல்லை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். ஆனால் அது இருக்கு இந்தியாவில். அதை நீங்கள் குலைக்க முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு திரும்பி வந்து பாதிக்கு போய் தான் கொண்டு வரும். அதை குலைக்காமல் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் ஆட்சிக்கு வந்து மரியாதை இருக்கும் அப்படிங்கிறதும் இன்னொரு 2 செய்திகளை நான் இந்த தேர்தல் முடிவுகள் கொடுத்துருக்கு. அந்த விஷயத்துல வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. தலைமை கொஞ்சம் திருத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இறங்கினாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த தேர்தல்களில் முன்னேற்றங்கள் அவங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ஷான். ஓகே ஸ்ரீராம், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்னு தான் தோணுது. மக்கள் வந்து தெளிவா எந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு ஆட்சியை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் இருக்கோ அவங்களுக்கு ஓரளவுக்கு மார்ஜினை கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கும் நீங்க வந்து எதிர்கட்சியா செயல்படுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பவரை கொடுத்துருக்காங்க. அது வந்து தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு லட்சக்கணக்கான வேரியபிள்ஸ் இதுல இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க வந்து சரியான பேசியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம வந்து இந்த தேர்தல் முடிவுகள்ல இன்னும் நம்பர்ஸ்குள்ள போனா நிறைய விஷயங்கள் நமக்கு வெளியே வரும். அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து சேப்பியன் சங்கத்துல பேசுவோம். இப்போதைக்கு நமது நேயர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். பாஜக ஜெயிச்சுதா காங்கிரஸ் ஜெயிச்சுதா அப்படிங்கிறத விட இந்திய ஜனநாயகம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். எலெக்ஷன் கமிஷன் மேல 1000 விமர்சனங்கள், இவிஎம் மெஷின் மேல 1000 சந்தேகங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வந்து ஒரு கின்னஸ் சாதனை, உலக சாதனை வந்து எலெக்ஷன் கமிஷன் நடத்திக்கிட்டே இருக்கு திரும்ப. அதற்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்களுடைய பாராட்டும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.